நீங்க எங்க YD மீடியா யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. God bless you all. இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரின் பெயர் குறிப்பிட்டே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிப்பு ஒன்று உள்ளது. சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் 5 வசனம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் ஹிக்கு மொமத்திகிம் விக்குல்லி முஹம்மதிம் ஜெதூதி வ ஜெராயி பைன ஜெருசலம். அதன் பொருள், அவரது வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவரை என் நேசர், அவரை என் நண்பர், ஓ எருசலேமின் குமாரத்திகளே. அவர்கள் முஹம்மதிம்மை மொழிபெயர்த்து அழகுள்ளவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் செமிட்டிக் மொழிகளான அரபி மற்றும் எபிரேய மொழிகளில் இம் என்பதை மரியாதை குறியீடாக இணைத்துக் கொள்கிறார்கள். அதாவது எலோ என்றால் கடவுள், மரியாதையாக எலோஹிம் என்று சொல்வார்கள். ஆகவே முகமது என்ற பெயருக்கு முஹம்மதிம் என்றார்கள், மரியாதை காரணமாக. அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். ஆகவே உண்மையான மூல நூலில் அவரது பெயரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது வாசித்தால் முற்றிலும் அழகுள்ளவர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, டாக்டர் ஜாகிர் நாய்க்கு பேசின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கை பார்த்தீர்கள். ஹஸ்ரத் முகமது அவர்கள் உடைய பெயர் வேத புஸ்தகத்திலே அது உன்னத பாட்டு 5:16 இருப்பதாகவும் எபிரேய மொழியிலே அதை வாசித்து காண்பிக்கதாகவும் வாசித்து காண்பித்தார். அதில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது அந்த எபிரேய மொழியில, அவர் எங்கு சென்று இந்த எபிரேயத்தை படித்தார், கற்றுக்கொண்டார் என்பதுதான் புரியாத புதிர். சரி, அவர் எப்படி படிக்கிறார், அது என்ன தவறை விடுகிறார் என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள். அங்க ஹிக்கு முகமதுக்கிம், அது முகமதுக்கிம் இல்ல, மம்தாக்கிம். அடுத்து பாருங்க, விக்குல்லி முஹம்மதிம். விக்குல்லி கிடையாது, விக்குல்லோ. முகமதிம் என்று சொன்னார், முகமதிம் கிடையாது, மஹ்மதிம். அடுத்து ஜெதூதி. ஜெய்தூதினாரு, ஜெய்தூதியில ஜெய்தாவுதி. அடுத்து பாருங்க, ஜெதூதி வ ஜெராயி. பாருங்க, இந்த வார்த்தையை வாட்சியரி சே என்ற ஒரு இந்த எழுத்தை நாம் அங்க உச்சரிக்கணும். அதையும் அவர் பயன்படுத்தல. அடுத்து பாருங்க, பைன ஜெருசலம். இந்த பைன ஜெருசலேம் அப்படின்னாரு, பைன கிடையாது, பினோட். பினோட் என்ற ஒரு வார்த்தை தான் நாங்க பயன்படுத்தணும். பைனன்னு சொன்னா என் வார்த்தையே அர்த்தமே தப்பாயிடும். அடுத்து ஜெருசலேம் அப்படின்னு சொன்னார். ஹீப்ரூல எங்க இருந்து ஜேயை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அது ஜெருசலேம் கிடையாது, எருஷலேம் என்ற ஒரு வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்படணும். அதை எப்படி படிக்கணும் நான் சொல்லுங்க. ஹிக்கு மம்தாக்கிம் விக்குல்லு மஹ்மதிம் ஜெய்தாவுதி வாட்சேதி பினோட் எருசலேம். இவர் இப்படி சொல்லுகிறார், இந்த முகமது அவர்களுடைய பெயர் தான் இது மஹ்மதிம் என்று இருப்பதாகவும் அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை என்றும் அவர் சொன்னார். அப்படி அல்ல, முகமதிம் என்ற ஒரு வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை என்று இவர் சொல்வது மிகவும் தவறு. அதற்கு ஏலோஹிம் என்று சொன்னார், ஏலோன்னா கடவுள், ஹிம் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய வார்த்தை என்று சொன்னார். இது மிகப்பெரிய தவறு. காரணம், ஏலோ என்றால் தேவன், இம் என்று சொன்னால் அது ஒரு பன்மை சொல். ஏலோஹிம் என்று சொன்னால் அது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் காட் என்பதை அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். அது யாரும் அறிந்த ஒரு காரியம். இன்னொரு விஷயத்தை கூட சொல்லுகிறேன். மாயும் என்ற ஒரு வார்த்தை கூட வேதத்தில் நீங்கள் படிக்கலாம். மாயும் என்று சொன்னால் அது முகங்கள் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறது. இங்கே உன்னத பாட்டு 5:16 கூட மஹ்மத் என்று சொன்னால் அழகு, இம் என்று சொன்னால் அழகுகள் என்பதுமே இந்த எழுத்தை தான் அவர்கள் முகமது என்று சொல்லுகிறார்கள். இது ஹஸ்ரத் முகமது அவர்களுடைய பெயர் அல்ல. எப்படி என்று சொன்னால், இது மெம்முக்கு கீழே பத்தாக இருக்கிறது. அடுத்தது உத்தரிப்பு தான் வரணும். இதுக்கு கீழே இது அரை மாத்திரை உண்டு. அடுத்தது திருப்பி மெம் பட்டா இருக்கிறது. அடுத்தது இது டாலர் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இ இம். அப்போ மஹ்மதிம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது முகமது. நீங்க என்னைக்காவது முகமது அவர்களுடைய பெயரை நீங்க மஹ்மதிம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, இல்ல மஹ்மத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அப்போ ஓரளவுக்கு சேர்ந்து இருந்த உடனே நீங்க அதை முடிச்சு போடுறது எந்த விதத்திலே நியாயம்?
நீங்கள் சரியாக எபிரேயத்தை படிக்கணும். எபிரேய மொழியில ஒரு எழுத்து கூட நாம் தவறாய் அது படித்து விட்டோம் என்று சொன்னால் அர்த்தமே மாறிவிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை எபிரேய வேத புஸ்தகத்துல 12 முறை வருகிறது. மொத்தம் 12 முறை வருகிற இந்த வார்த்தையானது இதனுடைய ஸ்ட்ராங் நம்பர் H4261. இந்த H4261 12 முறை வருகிறது. அப்போ எல்லா இடத்துலயும் இந்த முகமது அவர்களுடைய பெயர் வருதுன்னு நீங்க வாதிடுவீங்களா? சரி, அப்படி நீங்க வைத்துக் கொள்ளுங்களேன். இதற்கு அர்த்தம் சொல்லிட்டேன். அழகு அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை. இந்த இம் வந்ததுனால அழகுகள் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அப்படியானால் வேதத்தில் இருக்கிற எல்லா இடத்துலயும் இதை வச்சு பார்க்கணுமே. இது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிளஷர், டிசைர், அழகு, லவ்லி, இந்த இடத்தெல்லாம் இங்க இந்த மஹ்மத் என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரி, வேதத்துல இந்த மஹ்மத் என்ற பெயர் நீங்கள் சொல்கிறது போல முகமது அப்படின்னு நினைச்சா கூட அப்படி வேதத்துல 12 இடத்துல இருக்குது. அது ஒரு இடத்த வாசித்து காண்பிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்துது பாருங்க. ஓசியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்ராயிமர் வெற்றுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். பிரியமான அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பிரியமான என்ற வார்த்தை அங்கே மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. உங்களுடைய வாதத்தின்படி முகமது என்ற ஒரு வார்த்தை அங்க வச்சா என்ன ஆகும்? அதையும் உங்களுக்கு வாசித்து காண்பித்தரனே. அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் முகமத் கனிகளை அதம் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு பாருங்க. தயவு செய்து இது 2 லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால ரெண்டுத்தையும் தயவு செய்து முடிச்சு போடாதீங்க. தமிழ்ல கத்தும் என்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். கத்தும்னா சத்தம் போடுறது. இத மலையாளம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குன்றதுனால இதை அங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அங்க கத்தும் அப்படின்னு சொன்னா எரியும், விளக்கு எரிகிறது என்ற இடத்துல தான் அங்க பயன்படுத்தப்படுகிறது. That is the argument. But notice the context is speaking of someone who's in Jerusalem, daughters of Jerusalem. So this is a conversation that's taking place between a husband and wife. In fact, if you read just the beginning of the book chapter, it's Solomon speaking to his wife and her responding, with intimate words. Anyway, this is taking place in Jerusalem. Now let's put the geographical location aside. Let us assume it's Muhammad, just because the term in Hebrew, Mahmadim. Now notice how he pronounced it, Muhammadim. Yeah. More accurately would be Mahmadim, which comes from Mahmad. But let's again assume that because Mahmad sounds like Muhammad, therefore this clearly is a prophecy of Muhammad. Just because 2 words from 2 different languages sound similar, therefore the conclusion is it must be referring to the same thing. That's the assumption that Zakir Naik is operating under. Well, if that's the case, then Zakir Naik has managed to prove that when Muslims say Allahu Akbar, guess what they're saying, David? Well, that would depend on what Akbar means. In Hebrew, Akbar means mouse. And in fact, let me give you the references where you can see the Hebrew term Akbar. It's Leviticus chapter 11, verse 29, 1 Samuel chapter 6, verses 4 and 5, 1 Samuel chapter 6, verses 4 and 5, and verses 11 and 18. In there, the term mouse or rat is used, and if you go back to the Hebrew, it's Akbar. Therefore, if I'm going to employ the methodology used by Zakir Naik and other Muslim Dawagandists, then I must conclude that whenever Muslims say Allahu Akbar, they must be saying Allah is a mouse, because Akbar sounds similar to the Hebrew word Akhbar, and in Hebrew it means mouse. Yeah. எவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆயிடும் பாருங்களேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தை மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை தவிர முகமது அல்ல. நீங்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள், சரியாய் தெரிந்து கொள்ளுங்கள். Actually is a word which in Hebrew is sounded Muhammadim. So the word Muhammad is also heard when you read that word. இந்த உலகம் பேசக்கூடிய ஒரு கதாநாயகர் டாக்டர் ஜாக்கிர் நாயிக். இவங்க சீடிய தலையில வச்சுட்டு அலைகிறாங்க. இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன். இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் இடையிலே நடந்த ஒரு விவாதம் நடந்து முடிந்து
கேள்வி எனக்கு கேட்கிறாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு இந்து மத சகோதரர் எழுந்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவரிடத்துல கேட்கிறாங்க, உங்க குர்ஆன்ல எல்லாமே கட்டுக்கதை தானே இருக்குது, நம்புற மாதிரி இல்லையே. உலகம் போற்றும் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜாக்கிர் நாயக்கினுடைய பதில் என்னங்க? இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்கள் வரலாறு என்று நான் கருதுகிறேன். உண்மைதான் சகோதரரே, இவையெல்லாம் வரலாறு. ஆனால் நீங்கள் இது நடக்கவில்லை என்று அந்த காலத்திற்கு பின்னோக்கி சென்றால் தான் சொல்ல முடியும். மூசா நபி அவர்கள் கடலை பிரித்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. இல்லை என்று உங்களால் நிரூபிக்க முடியாது. உண்மை என்றும் நிரூபிக்க முடியாது. ஏனெனில் நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. 3000 4000 வருடங்களுக்கு பின்னோக்கி செல்ல முடியுமா? முடியாது. ஆகவே அறிவுபூர்வமான பதில், இவை நடந்தும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இரண்டில் எதுவாகவும் இருக்கலாம். பறவைகள் கற்களை போட்டும் இருக்கலாம், போடாமலும் இருக்கலாம். சரியா? என்னுடைய அறிவுபூர்வமான பதில், இன்று நாம் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கும் 80% விஷயங்களை ஆராய்ந்து சாட்சி கூறக்கூடிய விஷயங்களில் 100% சரி என்று சொல்லலாம். ஆனால் 20 ஆராய முடியாது, பின்னோக்கி செல்ல முடியாது. சொர்க்கம் நரகம் இருக்கிறதா என்று நிரூபிக்க முடியாது. என்னை பார்த்து நீங்கள் ஒரு மருத்துவர், சொர்க்கத்தையும் நரகத்தையும் எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்கலாம். இவையெல்லாம் 20%க்குள் வந்து விடுகிறது. நான் 80% ரிசர்ச் பண்ணிட்டேன். அந்த 80%ல 0.111 யாருக்குமே தவறு கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மீதி 20% இருக்கிறது. நடந்திருக்கவும் கூடும், நடந்தில்லாமல் இருக்கவும் கூடும் என்றா இவனுக்கு குர்ஆன்ல சந்தேகம் வந்துட்டா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, கடுகளவும் சந்தேகம் இல்லன்னு சொல்றேன். இவனுக்கு 20% சந்தேகம். இவன் முஸ்லிமா? Most of them, they support the theory because it went against the Bible, not because it was true. Actually, most scientists did not support Darwin's theory for many years, and most of these same scientists revered the Bible. Basically, this account by Dr. Naik is a total fabrication. All the sages, Lucy, they were 4 hominids. Everything Dr. Naik says here is wrong. There is no such word as hominids. He must mean hominids. Science tells us there are 4 hominids. There are not a mere 4 hominids, there are at least 14. First is Lucy, along with its guide Australopithecus. There is no such hominid as Dasnopithecus. Lucy was an Australopithecus afarensis, which died about 3.5 million years, the Ice Age. The Ice Age was not 3 1/3 million years ago. It was between 1.6 million years and 10,000 years ago. Then next came the Homo sapiens, who died about 500,000 years ago. Homo sapiens did not die out 500,000 years ago. You and I, and even Zakir Naik, are Homo sapiens. Then came the Neanderthal man. According to evolutionary theory, Neanderthal man was not on the direct line to modern man, but an Ice Age offshoot. The Neanderthal man, who died 100 to 40,000 years ago. Neanderthal man went extinct 30,000 years ago, not 100 to 40,000 years ago. Then came the 4th stage, the Cro-Magnon. Cro-Magnon man is the same thing as Homo sapiens, which Naik had mentioned as a different earlier species. There is no link at all between these stages. Actually, evolutionary biologists have found many examples of what they claim to be links between these stages. For example, Homo habilis, Homo ergaster, and Homo heidelbergensis. If you know of Sir Albert Georgi, who got the Nobel Prize for inventing the vitamin C. Georgi didn't invent vitamin C, he discovered it. Vitamin C is a naturally occurring substance that doesn't need to be invented. He wrote a book, The Crazy Ape and Man, against Darwin's theory. Albert said Georgi's book was not called The Crazy Ape and Man, but simply The Crazy Ape, and it was not a refutation of evolution, but a sociological commentary. If you know about Rupert Albert, this person wrote a new theory of evolution against Darwin's theory. Who is Rupert Albert? I can find no trace of anybody with that name. From the apes. If you know of Sir Frank Salisbury, he was a biologist. Naik quotes one unknown person after another. Who is Sir Frank Salisbury? Again, vigorous searching can find no trace of anybody with that name. But to give Naik the benefit of the doubt, this will not be counted as a factual error. If you know about white meat,
Sir Whitemeat. Whitemeat? Who is Sir Whitemeat? For the fourth time, no trace can be found of anybody with this name. At lower level, an amoeba, at lower species level, amoeba can change to paramecia. There is no such thing as paramecia. Perhaps he means paramecium. But the evolutionary change of an amoeba to a paramecium is far more dramatic biologically than the relatively small biological difference between apes and human. According to Francis Crick, who's authority in this field, he said it is unimaginable. There is no such person as Henses Crick. Nike probably means Francis Crick, the co-discoverer of DNA. Francis Crick believes fully in evolution.